ஹரி ஓம். ஸ்ரீருத்ரம் தமிழில் அனுவாகம் 10, விவாகம் 10, மந்திரம் 5. அதற்கு முன்பாகவே எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் சர்வ மங்களானி அபிவிருத்திர் பவத்து ததாஸ்து. இந்த 5வது மந்திரத்தை எழுதியவர் பிருகு முனிவர், பிருகு ரிஷி. இதனுடைய சந்த ஸ்வரம் ஜகதி. அதாவது நான் சொல்லிருக்கேன் இல்லையா, காயத்ரி உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி. இந்த சப்த சந்தஸ் இருக்கு ஜெகதி. இந்த தேவதை நந்தியை பார்த்து தான் வணங்குற மாதிரி பிருகு முனிவர் எழுதியிருக்கார். எல்லாருக்கும் இந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் சுகமாக இருக்கணும். அவருக்காக கேட்கல. இதில் மந்திரங்களுடைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் நீங்கள் நன்றாக புரியணும். ஒரு வார்த்தை மான்னு இருக்கும், இன்னொரு வார்த்தை நகன்னு இருக்கும், இன்னொரு வார்த்தை நேன்னு இருக்கும். இப்போ இதோடைய அர்த்தங்கள் எப்படின்னா, மானா வேண்டான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மானா என்னைன்னு அர்த்தம் இருக்குது. இந்த அஸ்மத் சப்தம் போனோம்னா அகம் ஆவாம் வயம், மாம்னு சொல்லலாம், மாவும் சொல்லலாம். மாம் யோமாம் பஷ்யதி சர்வத்திர அப்படிங்கிறார் பகவான். சர்வம் மைய பஷ்யதி. அந்த மாமும் இருக்கலாம், என்னை, மாவும் இருக்கலாம், எண்ணெய். அப்போ சம்ஸ்கிருதம் என்ன தெரியணும். இதோடைய இந்த இளம்பொருள் ஆவின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு எந்த அர்த்தம் வரணும்னு தெரியணும். இந்த இதெல்லாம் விபக்திகள்லாம் தெரியணும். அறகுறையாக தெரிஞ்சுட்டு அது தப்பாக புரிகிற இடத்துல புரிஞ்சுன்னா கஷ்டம். அதே மாதிரி நங்கிறது இல்லை, நகங்கிறது எங்களை. மாமா ரெண்டு வார்த்தையாக வருது இந்த தித்தியா விபக்தியில், அஸ்மத் சப்தத்தில். மாமா ஆவாம்னு சொல்லலாம், நாங்கள் 2 பேர், எங்க 2 பேர். ஆவாம் நவ்வுன்னு சொல்லலாம், எங்க 2 பேர். இல்லைன்னா அஸ்மான் எங்களை, எல்லாரும் ஒரு 10 பேர் வச்சுக்கோ, எங்களை. நகவும் சொல்லலாம், எங்களை. இந்த எந்த இடத்துல ந வருது, எந்த இடத்துல மா வருது, அதாவது நிகேஷன், இல்லை என்ற ஒரு எதிர்மறை அர்த்தத்தில் எந்த இடத்துல மா வரும்னா, மா குரு. ஒரு இந்த பதம் வினை சொற்கள் கிரியாபதம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். வினை வேர்ப் வரைச்ச மா குரு, பண்ணாத, நீ பண்ணக்கூடாது. அசத்தியம் மாவத, நீ பொய்ய சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் இந்த கிரியாபதத்துக்கு மா வரும். இந்த நேவு நிகேஷன் தான், நேவு எதிர்மறை அர்த்தத்தில் வரும், பண்ணாதன்னு. அது எங்க வரும்னா, சக கிருஷ்ணக ந கோபாலக, அவன் கிருஷ்ண, அவன் பேரு கிருஷ்ண ந கோபாலக. தத்து கிராமம் ந வனம். அந்த இடத்துல இந்த நவுன் பெயர் சொற்கள்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, இந்த நவுன்ஸ் வர இடத்துல, பெயர் சொற்கள் இடத்துல ந வரணும். ஆனா ந வதன்னு சொல்ல மாட்டா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா. ந வத, மா வதன்னு தான் சொல்லுவா. அதனால அது வினை சொற்கள், வர்ப், கிரியா, ஆக்ஷன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல மா வருது, நோ வரணும், நகன்னு அர்த்தம் பிரிக்கணும். ராமோ ஜெயதி, ராமஹ ப்ளஸ் ஜெயதி. அது அந்தந்த இடத்துல நான் சொல்லித்தரேன் முடிகிற வரைக்கும். ஏன்னா எனக்கு அடுத்த பதத்துக்கு போக வேண்டிய எண்ணங்கள் வந்துவிடும். அதே மாதிரி இந்த நக ந அது கொஞ்சம் மனம் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். இது வேண்டிக்கிறார் பிருகு முனிவர். மானோ மகாந்தம் உதமானோ அர்பகம் மான உக்ஷந்தம் உதமான உக்ஷிதம் மானோ வதே பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனோ ருத்ரரீரிஷா. இந்த ரீரிஷா கடைசியில் வருது, அது முன்னாடியே வந்துடணும். அவர்கிட்ட சொல்ற மாதிரி ருத்ர ரீரிஷா. ரிஷ் தான் தாத்து. இந்த ரீரிஷங்கிறது என்னதுன்னா, கொல்லுபவர். ருத்ரா, இவர்களெல்லாம் பாதுகாக்கணும், வதம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தத்தில். அதனால தான் ரீரிஷக. ரிஷ் தான் தாத்து. அகம் ரேஷாமின்னா நான் கொள்றேன்னு அர்த்தம். சக ரேஷத்தின்னு அவன் கொள்றான்னு அர்த்தம். கொள்றான்னா என்ன, இது ஈவில் சொல்லுவாங்க, தீமையை அழிக்கிறது, தீய சக்திகளை அழிக்கிறது. அதுதான் அந்த மொத்தத்தில் காஸ்மியாலஜியில் இந்த பிரபஞ்சத்தில் பல சக்திகள், மேட்டர், ஆன்டி மேட்டர் இருக்குது, லைட்டு, டார்க்னஸ் இருக்குது, எனர்ஜி, ஆன்டி எனர்ஜி, டார்க் எனர்ஜி எல்லாம் இருக்குது. இந்த டார்க் எனர்ஜி அழிக்கிறது. அதுதான் அவருடைய அவள்லாம் ஹிமாலய மலை அந்த பிரதேசங்களில் தியானம் பண்ணி அந்த பிருகு முனிவர்கள்லாம் ஞானம்தான் ஜாஸ்தி. சாதாரண மனிதனுக்கு விளக்குவதற்காகவே இந்த மாதிரி கொஞ்சம் சப்தங்களில் அவங்க இந்த பதங்களில் பிரயோகம் பண்ணுறாங்க.
இப்போ ஒருத்தங்க சின்ன வயசில் ஒரு வயசு குழந்தைய தப்பு பண்ணிட்டுனா எங்கள் அம்மா சொல்லுவாங்க கண்ணை குத்திடுவேன், கடவுள் வந்து கண்ணை குத்திடுவாங்க. கடவுளும் இப்படி வந்து கண்ணை குத்த மாட்டார், அவரை கொடியவர் அல்ல. ஒரு பேச்சு அவன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அவ்வளோ. அதை தான் புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. அப்போது மானோ மகாந்தம், மா வேண்டாம், நக அது வந்து நகன்னு வந்துடும். எங்களை மகாந்தம், மகான் மகாந்தௌ மகாந்தக மகாந்தம் மகாந்தௌ மகாந்தகன்னு அப்படி வரும். அந்த சப்தம் வந்து பவான் சப்தம் தான். பவான் பவந்தௌ பவந்தக பவந்தம் பவதௌ பவந்தௌ பவதக பவதா பவத்பியாம் பவத்பி, அதே தான் மகான். இரண்டாவது வேற்றுமை ஐ, இந்த மகானை சொல்கிற மாதிரி மகானை. ஸோ மகானை மா வேண்டாம், என்ன வேண்டாம், ரீரிஷம் வேண்டாம், கொல்லுதல் வேண்டாம், அது கடைசியில் வரும். சமுதிரம் அன்வயம் பண்ணோம். மானோ மகாந்தம், மகாந்தனை மகானை. உத்த வந்து நிறைய இடத்துல வரும், அன்றைக்கே சொல்லிட்டேன். அது பிறகு அண்டு மென்மேலும் மேலும் எப்படி வேணால் அந்த இடத்துல அது மேலும் மேலும் சொல்லுவா. மேலும் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறா நம்ம தமிழில் நாம் கூறுகிறோம் இல்லவா, அதே போல் உத்த ஆல்சோ ஆங்கிலத்தில் ஃபர்தர் மென்மேலும். ஸோ மானோ மகாந்தம் உத்தமான அர்பகம் உத்தம் மா நஹ மா ந. இந்த இடத்துல நோ கிடையாது, வேண்டாம். இந்த இடத்துல ந உக்ஷிதம். இங்கே உக்ஷிதம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையிலேருந்து சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைங்க, என்ன பசுமாடு கன்றும் சரி, ஆட்டுக்குட்டியோட கன்றும் சரி, சிம்மத்தோட கன்றும் சரி, நம்ம மனிதர்களுடைய இதாக இருந்தாலும் சரி, குரோயிங் வளர்ந்து கொண்டே வருகின்ற. அதனால தான் ந வருதுங்க, மா வராது. ந பிகாஸ் அந்த உக்ஷிதம்ங்கிறத உக்ஷிதக உக்ஷிதம் அது வந்து ஒரு நவுனாக எடுத்துக்கிறது, பெயர் சொல்லாக எடுத்துக்கிறது. ஸோ மானோ மகாந்த முதமான உக்ஷிதம் முதமான மானோ மகாந்த முதமான அர்பகம். அர்பகம்ங்கிறது ஃபீட்டஸ், வளர்ந்து கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையிலிருந்து அப்படி வளர்ந்து, அதுதான் அர்பகம். மானோ மகாந்தம் உத்தமான அர்பகம். அந்த குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்க சின்ன குழந்தை அப்படி வச்சுக்கலாம், யங் சைல்டு வச்சுக்கணும், குழந்தைகள். ந அர்பகம், இந்த சைல்டு அது நவுன், பெயர் சொல், அதனால ந. மானோ மகாந்தம் உத்தமான அர்பகம் மான உக்ஷந்தம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற. உக்ஷ் தான் தாத்து, டு க்ரோ, வளருதல், அதுக்கு உக்ஷ்ன்னு சொல்லுவாங்க. மான அதுக்கும் ந தான் பார்த்துக்கோ, மான. ஸோ மானோ மகாந்தம் உத்தமான அர்பகம், மகாந்தம் முடிஞ்சிடுத்து, அர்பகம் முடிஞ்சிடுத்து. மான உக்ஷந்தம் தம், அதுவும் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. உக்ஷந்தம் வளர்ந்து, உக்ஷ் தாத்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நகாராந்த வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வச்சுக்கோ. மான உக்ஷந்தம் உத்த மான உக்ஷிதம், உத மான உக்ஷிதம், வளர்ந்து விட்டது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்தவர்கள் அதாவது பெரியவர்கள். உக்ஷிதம் தம் அவனை, அதை குறிக்கிறது இரண்டாம் வேற்றுமை. அவனை, வளர்ந்தவனை, வளர்ந்து விட்டவனை, வளர்ந்து கொண்டிருக்கப்பட்டவ குழந்தையை. உக்ஷந்தம் வளர்ந்து கொண்டிருக்கப்பட்ட குழந்தையை. உக்ஷிதம் இது உக்ஷா, இது க்ஷி. உக்ஷிதம் வளர்ந்து விட்டவனை, ஆல்ரெடி grown, பெரியவர்கள். வளர்ந்தவனை அதாவது வயதான முதியோர்களை, வயதானவர்கள், வயதானவர்கள் இல்லை பெரியவர்கள், மனிதர்கள், அதான் ஐ. உக்ஷிதம் அந்த வளர்ந்தவனை, இதான் அர்த்தம். ஸோ மானோ மகாந்தம் உத்தமான, மானோ மகாந்தம் உத்தமான அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம். இதெல்லாம் முடிச்சுட்டா அதில் தான் ந வருது, நோ மா வராது. அங்கெல்லாம் எங்கெல்லாம் இந்த பெயர் சொல் வரதோ, மகாந்தம் அர்பகம் உக்ஷந்தம் உக்ஷிதம் இவங்கெல்லாம் பெயர் சொல் தான், அதனால தான் ந வருது. மானோ வதீஹி, மா நக, இது மானோ வதீஹி பித்தரம், மா நக பித்தரம். மானோ வதீஹி வருதுன்னா அது வர்பு, அது வதம், வத்து தான் தாத்து.
மா அதனால தான் வருது, வதி வரதுனால மா வருது, தான் வருது இல்லை, தாத்து கில்லிங் வதம். மானோ வதிஹி மா நக பித்தரம், எங்களை அப்படின்னு வரும் சரியா இதில். ஆனால் பித்தரம்ங்கிறது பித்தாவை, பிதா பித்தரோ பித்தரக, பித்தரம் பித்தரோ எல்லாமே ரெண்டாம் விபக்தி தான், ஐ தான் உருபு, இரண்டாவது உருபு ஐ. பித்தர பிதாவை அப்பாவை, பித்தர அப்பாவை. அதனால மானோ வதிஹி கொல்லுதல் வேண்டாம். மானோ வதீஹி பிதரம் மோத மாதரம், மா உத்த ஆல்சோ ஃபர்தர் மாதரம் அம்மாவை. அதுவும் மாதரம் மாதா, மாதா சப்தம்தான், பிதா சப்தம் மாதிரி. மாதரம் அம்மாவை வேண்டாம். மானோவதி பிதரம் மோத மாதரம், மானோவதி பிதரம் மா உத்த ஆல்சோ மேலும் மாதரம் அம்மாவையும் அப்பாவையும், அதான் அப்படி வருது. அதனால தான் இந்த மோத்த மா உத்த, உத்த மேலும் அம்மாவை. ஸோ மானோ வதி பிதரம் மோத மாதரம் பிரியா மா நக தனுவக. தனுவகங்கிறது பாடி உடம்பு, நம்ம உடம்புல எவ்ரிபடின்னு சொல்கிற மாதிரி தான். தனுவக ப்ளூரல் பகுவச்சனம். குரு உகாரந்த சப்தம், குரு குரு குரவக, தனுஹு தனு தனவக தனுவக அப்படி வரும். குரவக தனவக பகுவச்சனம் பிரதமா விபக்தி தான். பிரியமான உடம்புகளை, பிரியமான ஜீவராசிகளை தான் அர்த்தம். எவ்ரிபடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா பாடின்னு, அந்த மாதிரி ஃபிசிக்கல் பாடின்னு சாட்சாத் அந்த நேர்முக உடம்புன்னு சொல்லலை, எல்லா மனிதர்களும் ஜீவராசிகளும் தான் அர்த்தம் அதுக்கு இல்லையா, எவ்ரிபடின்னு. அதே மாதிரி தனுவகன்னு வரும். ஸோ பிரியாமானஸ் தனுவோ, அந்த தனுவோ தனுவகன்னு வந்துட்டோ பிரிக்கிறச்ச ருத்ர, ருத்ரா சிவா, ரீரிஷக த டிஸ்ட்ராயர். நீ தான்ப்பா எல்லா உடம்பையும் எடுக்கக்கூடிய டிஸ்ட்ராயர், கிரியேட்டர் எல்லாமே இப்படி தான். சிவா, இந்த உடம்புகளெல்லாம் நீ வதம் பண்ணக்கூடாது. இல்லை அப்பா சரி, முதல்ல மகாந்தத்துலேருந்து ஆரம்பிக்கிற மகான், அப்புறம் கர்ப்பப்பையில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு, 1 வயசு குழந்தைகள் கூட வச்சுக்கோங்களேன், 2 பேர். அப்புறம் வளர்ந்து கொண்டிருக்கும் பாலகர்கள், பாலகர்கள் சின்ன பசங்க, சிறார்கள், அப்புறம் வளர்ந்து விட்ட பெரியோர்கள், உக்ஷிதம், இவர்களை ந வதம் பண்ண வேண்டாம். அப்புறம் பித்தரம், அப்போ இவங்களை எல்லாரையும் மாவதீஹி, யாரெல்லாம் மகாந்தம் அர்பகம், மகாந்தம் மகான், அர்பகம் கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையிலிருந்து, உக்ஷந்தம் 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 அவனை, யார வளர்ந்து கொண்டிருக்கிறவனை, சிறார்கள் சொல்கிறோம் இல்லையா, சிறுவனை. அப்புறம் பெரியவனை, உக்ஷிதம் பெரியவனை, இரண்டாம் வேற்றுமை எல்லாமே ஐன்னு வரும். அப்புறம் அப்பாவை பித்தரம், அம்மாவை, பிரியமான உடம்புகளை, இதான் அர்த்தம் டெக்னிக்கலாக சம்ஸ்கிருதத்தில். ஆனால் பிரியமான எல்லா ஜீவராசிகளையும் அர்த்தம் எடுத்துக்கணும். நவதி ருத்ரா, ரீரிஷகங்கிறது எல்லாத்தையும் அழிக்கப்பட்டவன் சொல்லலாம். அவர் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டனா முதல்ல இங்கே இதெல்லாம் இன்னும் யாரையும் வதம் பண்ணாதப்பா, இவங்களெல்லாம் வதம் பண்ணாது பிருகு முனிவர் நந்திகேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி இந்த ஐதீகம் ரிஷி இந்த இதில் ஜெகதியில். அதான் திருப்பியும் சொல்கிறேன். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம் மானோ வதே பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவஹ ருத்ரரீரிஷா தனுவோ ருத்ரரீரிஷா அப்படின்னு வரும். இதான் அந்த மந்திரத்துடைய பதிவுகள் ஒரு மொத்த அர்த்தமும் அப்படிதான். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.